வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் புதிய வெளியுறவுத்துறை செயலராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் விக்ரம் மிஸ்ரி. நம்ம இந்தியாவுடைய புதிய ஃபாரின் செக்ரட்டரியாக விக்ரம் மிஸ்ரி வந்து பதவியேற்றிருக்காரு. இவர் 2019 ஆண்டுலேருந்து 2021 ஆண்டு வரைக்கும் சீனாவுக்கான இந்திய தூதராகவே செயல்பட்டிருக்காரு. நம்ம இந்தியாவுடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, அசைவ உணவை தடை செய்த இந்தியாவின் முதல் நகரம் இது? இதற்கான ஆன்சர் பாலித்தானா. இந்த பாலித்தானா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கு. இது அசைவ உணவை தடை செய்த இந்தியாவின் முதல் நகரம் மட்டும் கிடையாது, உலகத்தின் முதல் நகரமும் இதுதான். ஓகேவா? இந்த பாலித்தானா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்கு. இது சமண மத துறவிகளுடைய புனித தலம். அதாவது இந்த ஜெயினிசம் இருக்குல்ல, அதில் இருக்கிற துறவிகளுடைய புனித தலம். இங்கே 800க்கும் மேற்பட்ட சமண மத கோயில்கள் இருக்கு. எதனால திடீர்னு இங்கே வந்து இதை தடை பண்ணிட்டாங்க, அசைவ உணவுகளை தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே இப்போ 200க்கும் மேற்பட்ட சமண மத துறவிகள் போராட்டம் பண்ணாங்க. இங்கே இருக்கிற கறிக்கடைகளை எல்லாம் மூடணும், இங்கே வந்து உயிர்களை எல்லாம் கொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதற்காக தான் அங்கே வந்து இப்போ தடை விதிச்சிருக்காங்க. அடுத்தது, 48வது கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் அர்ஜென்டினா. இப்போ கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டி அப்படிங்கிறது தென் அமெரிக்கா கண்டத்தில் நடைபெற போட்டி. சவுத் அமெரிக்கா காண்டினென்ட் இருக்குல்ல, இந்த மேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிரேசில், பொலிவியா, பிராகுவே, அர்ஜென்டினா, சிலே, உருகுவே, அதுக்கப்புறம் ஈக்குவேடர், கொலம்பியா, வெனிசுலா, இந்த மாதிரி நாடுகள் இருக்குல்ல, இதுதான் தென் அமெரிக்க நாடுகள். இந்த நாடுகளுக்குள்ளாடி நடைபெற ஒரு கால்பந்து போட்டி தான் இந்த போட்டி. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது அர்ஜென்டினா. ஆனால் இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா, இந்த முறை இது அமெரிக்காவில் நடைபெற்றது. அமெரிக்கா அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற யூஎஸ்ஏ தான் நம்ம சொல்கிறோம் பொதுவாக. அந்த அமெரிக்காவில் மியாமி கார்டன்ஸில் தான் நடைபெற்றது. ஓகேவா? அடுத்தது, 17வது யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் ஸ்பெயின். இந்த யூரோ கப் கூட ஒரு கால்பந்து போட்டி தான். இது பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கண்டத்தில் நடைபெற ஒரு கால்பந்து போட்டி. நம்ம யூரோப்பியன் காண்டினென்ட் இருக்குல்ல, இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி, அதுக்கப்புறம் போலாந்து, லித்துவேனியா, ஃபின்லாந்து, இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளுக்கிடையே நடைபெற ஒரு கால்பந்து போட்டி. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது ஸ்பெயின். ஸ்பெயின் வந்து 4வது முறையாக இப்போ சாம்பியன் பட்டம் வெல்றாங்க. இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா ஜெர்மனியுடைய தலைநகரான பெர்லினில் தான் நடைபெற்றது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமுக்கான ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு, ஒரு 5000 ரூபாய் மட்டும்தான். ஆனால் கோச்சிங்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சார்பில் அண்ணா நகரில் ஸ்டடி ஹாலுமே இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, கூடவே லைப்ரரி வசதி கூட இருக்குது. நீங்கள் நம்ம அண்ணா நகரை சுற்றி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கூட இது கேட்டிருந்தாங்க. மெயினாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சில முறை யூபிஎஸ்சி எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. ஓகே, ஐக்கிய நாடுகள் சபையால் எத்தனை நிலையான வளர்ச்சி இலக்குகள் நிர்ணயம் செய்யப்பட்டன? இதற்கான ஆன்சர் 17. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது ஐக்கிய நாடு சபை 2015வது ஆண்டு இந்த நிலையான வளர்ச்சி குறியீட்டு இலக்குகளை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 2030வது ஆண்டுக்குள்ளாடி இதை நம்ம நிறைவேற்றணும். இதில் இருக்க 17ஐயும் நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இதில் நம்ம வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம், இங்கே வந்து தமிழில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லலாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, நிலையான வளர்ச்சி இலக்குகளில் 10வது எது, 17வது எது, இந்த மாதிரி கேட்கலாம். அதுவே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதில் எதெல்லாம் இருக்குது எதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஆப்ஷனில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். சரி, இது என்னென்னு பார்க்கலாம். நம்ம நம்பரோட சேர்த்து படிக்கும்போது ரொம்ப நல்லது. ஓகே, முதலாவது வந்து வறுமையின்மை, 2வது வந்து பசியின்மை, 3வது நலமான வாழ்வு, 4வது தரமான கல்வி, 5வது பாலின சமத்துவம். ஆணும் பெண்ணும் சமந்தானே, அதை வலியுறுத்துறது தான் பாலின சமத்துவம். அடுத்தது 6வது தூய குடிநீரும் சுகாதாரமும் அப்படிங்கிறது. 7வது மலிவான தூய சக்தி. அதாவது தூய சக்தினா என்ன, நம்ம வந்து இந்த சோலார் பவர்லேருந்து எடுக்கிறது, விண்டு மில்லேருந்து எடுக்கிறது, இதெல்லாமே தூய சக்தி தான். ஆனால் அது மலிவான விலையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது 8வது மானமிகு வேலை பொருளாதார வளர்ச்சி. மானமிகு வேலை அப்படின்னா கொஞ்சம் நல்ல வேலை, கொஞ்சம் டிக்னிட்டியான வேலை, கொஞ்சம் மதிப்பான வேலை அப்படிங்கிறது. அது கூடவே பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும். அடுத்தது
தொழில் புதுமுனை உட்கட்டமைப்பு, புதிய புதிய தொழில்களுக்கான உட்கட்டமைப்பு. அதுக்கடுத்தது ஏற்றத்தாழ்வு களைதல், நீ ஏழை நான் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு களையிறது. அடுத்தது நிலை வளர் சமூகங்கள், அதாவது ஒழுங்காக வளர்கிற நிலையான வளர்கிற சமூகங்கள். அடுத்தது பொறுப்பான தயாரிப்பும் பயன்பாடும், அதாவது இப்போது பிளாஸ்டிக்கெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் கவர் எல்லாம் ஒரு பொறுப்பான தயாரிப்பு கிடையாதுல்ல, அதே மாதிரி பிளாஸ்டிக் கவர் எல்லாம் நம்ம வந்து பொறுப்பான ஒரு பயன்பாடு கிடையாதுல்ல, அது நம்ம முடிந்த அளவு தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தானே பேசிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து பொறுப்பான தயாரிப்பும் பயன்பாடும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பொறுப்பு இல்லையோ, அதாவது எந்தெந்த தயாரிப்புகள் எல்லாம் வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு கெடுதலானது அப்படிங்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அடுத்து 13வது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் செயல்பாடு, 14வது நீர்வாழ் உயிரினங்கள், 15வது நிலம் சார்ந்த வாழ்க்கை, இந்த நிலத்தில் வாழுதில்ல மரம் பறவைகள் அப்புறம் விலங்குகள், அதெல்லாம் 15வது. 16வது அமைதியும் நீதியும். 17வது பார்த்தீங்கன்னா இலக்கு நோக்கி கூட்டாண்மை, அதாவது எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரே இலக்குக்காக முன்னேறணும் அப்படிங்கிறது தான் இந்த 17 இலக்குகள். ஓகே, 17வது இலக்கு 17வது இலக்கு. இந்த 17ஐ நீங்கள் படித்து வச்சுக்கிங்க, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட தனியாக எழுதி கூட வச்சுக்கிங்க, ரொம்ப முக்கியமானது இது. ஓகேவா? சரி, இப்போது நிதி ஆயோக் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு வந்து ஒவ்வொரு முறையும் வெளியிடுவாங்க. இந்த முறை வெளியிட்டதில் 2023-24 நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு ஒட்டுமொத்த பட்டியலில் 3வது இடம் பிடித்திருந்தோம். ஆனால் வறுமை ஒழிப்பு மட்டும் பார்க்கும்போது தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருந்தோம் 92 புள்ளிகளோட. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள்னு பார்க்கும்போது தமிழ்நாடு 2வது இடம் பிடித்திருந்தோம் 81 புள்ளிகளோட. ஓகேவா? இல்லை நம்ம தமிழ்நாடு இதிலெல்லாம் முதலிடம் 2வது இடம் 3வது இடம் பிடித்திருக்கோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 55வது பிரதமரின் சிறப்பு கல்லூரிகள் தற்போது எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தில் இருக்கிற 55 மாவட்டங்களில் இந்த கல்லூரியை தொடங்கி வச்சுருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் யார் அப்படின்னா அமித்ஷா தான், அவர் தான் இதை தொடங்கி வைத்தார். இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கான இலக்கு எந்த ஆண்டு அப்படின்னா 2047. வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கு அப்படின்னு மாதிரி கூட கேட்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது சர்வதேச மணல் சிற்ப சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்சன் பட்நாயக். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் சாண்ட் மாஸ்டர்ஸ் விருது, இந்த விருது நம்ம இந்தியாவை சேர்ந்த சுதர்சன் பட்நாயக் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இவர் என்ன அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா மணல்லையே பூரி ஜெகநாதர் தேர் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி கவிஞர் பக்தர் பலராம் தாஸ் அவருடைய சிற்பத்தையும் எடுத்திருக்காரு. அதற்காக தான் இவருக்கு தங்கப்பதக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா ரஷ்யாவுடைய தலைநகரான மாஸ்கோவில் தான் நடைபெற்றது. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தற்போது அறிமுகம் செய்ய உள்ள இந்தியாவின் முதல் போதைப் பொருள் எதிர்ப்பு உதவி எண் எது? இதற்கான ஆன்சர் 1933. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் இந்த மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் கவர்மெண்ட்டுடைய இதெல்லாமே கேட்குறாங்க. அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். நம்ம இந்தியாவிலே முதலாக போதைப் பொருள் தொடர்பான புகார்களை அறிவிக்கிறதுக்காக ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான தொலைபேசி மையம் எது அப்படின்னா மானஸ் அப்படிங்கிறது, மதக் பதர்த் நிஷக் அசுஞ்சா கேந்திரா அப்படிங்கிறது. இது ஹிந்தியில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்குது. இது என்னென்னா நம்ம கால் பண்ணோன்னா எங்கே கனெக்ட் ஆகும்? இந்த மானஸ் மையங்களுக்கு தான் கனெக்ட் ஆகும். நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா போதைப் பொருள் கடத்துறாங்க, அதே மாதிரி சட்டவிரோத போதைப் பொருள் உருவாக்கம் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தது பதுக்கல் பண்ணுறாங்க, விற்பனை பண்ணுறாங்க, இது பற்றிய புகார்கள் எல்லாம் நம்ம இங்கே சொல்லலாம். ஓகேவா? நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது, என்ன அப்படின்னா போதைப் பொருள் இல்லாத இந்தியாவா 2047 ஆண்டு இந்தியாவை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்குது. அடுத்தது இதே மாதிரி நம்ம முக்கியமான சில ஹெல்ப்லைன் பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா மகளிர் உதவி எண் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 181, அதே இந்திய அளவில் 1091. ஓகேவா? அதுவே குழந்தைகளுக்கான உதவி ஒன்று வந்து 1098 அப்படிங்கிறது. இந்த முறை நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கூட இது கேட்டிருந்தாங்க. அடுத்தது ரயில்வேக்கான உதவி எண் 139. அடுத்தது சைபர் கிரைம் உதவி எண் 1930. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, இதெல்லாம் நீங்கள் தனியாக கூட எழுதி வச்சு படிங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நிறைய முறை இது எக்ஸாமில் கேட்டுட்டாங்க இந்த 5மே. அடுத்தது பாதம் பாதுகாப்பும் திட்டம். இது என்னென்னா சர்க்கரை நோயினால் ஏற்படுற பாத பாதிப்புகளை தொடக்க நிலையிலேயே கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காலையே எடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. இதன் மூலமாக இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டம் மூலமாக கால் இழப்புகளை நம்ம தடுக்க முடியும்ல. இதோடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 26.62 கோடி மதிப்பில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இது தமிழகம் முழுவதுமே செயல்படுத்துகிறாங்க. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துடைய ஒரு பகுதியாக தான் இதை செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா உலக பாம்பு தினம், இது ஜூலை 16. இப்போது நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு 4 காமனான பாம்புடைய வகைகள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம இந்த பாம்புடைய வகைகள் எதனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்களும் உங்கள் நண்பரும் சேர்ந்து ஏதாவது இடத்துக்கு போகிறீங்க, அப்போ உங்கள் நண்பர் ஒரு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறீங்க, அப்போ டாக்டர் கேட்பாங்க என்ன பாம்பு கடிச்சது அப்படின்னு கேட்பாங்க.
அப்போ உங்களுக்கு வந்து இந்த பாம்புடைய பேர் கரெக்டாக தெரிஞ்சிச்சு, கண்ணாடி விரியன், கட்டு விரியன் அப்படிங்கிற நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா டாக்டர் வந்து ஈஸியாகவே அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுத்து அவரை ஈஸியாகவே பிழைக்க வச்சிடலாம். ஆனால் எனக்கு வந்து தெரியல, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் மஞ்சள் நிறத்தில் இருந்தது, கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டாக்டருக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியாது. அதனால் நீங்கள் இதை படிச்சுக்கிங்க, உங்கள் நண்பர்களும் இதை வந்து சொல்லிக் கொடுங்க. முதல்ல பாருங்கள், கண்ணாடி விரியன். இந்த கண்ணாடி விரியன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட் கலரில் தானே இருக்குது, கொஞ்சம் ப்ரௌன் கலர்லேயே கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. அதனால தான் இது கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது, இது கடிச்சுன்னா வந்து நமக்கு உயிருக்கு ஆபத்து தான். அடுத்தது கட்டு விரியன். கட்டு விரியன் பாம்பு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும், ஆனால் இடையில வெள்ளை கலரில் கோடு இருக்கும். நீங்கள் கட்டு விரியனை பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம் இது கட்டு விரியன் பாம்பு அப்படிங்கிறது. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து கட்டு விரியன் இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது சார பாம்பு. சார பாம்பெல்லாம் கடிச்சா அவ்வளோ விஷம் கிடையாது, அதுக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதில் 2 நிறத்தில் இருக்கும், ஒன்று வந்து கருப்பு கொஞ்சம் சாம்பல் நிறத்தில் இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சள் சாரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அடுத்தது நாகப்பாம்பெல்லாம் நீங்கள் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் இந்த நாகப்பாம்பெல்லாம் நம்மளை பார்த்த உடனே ஓடிடும் பயந்து. ஆனால் இந்த கட்டு விரியன் கண்ணாடி விரியெல்லாம் அப்படியே திமிராக இருக்கும், நம்மளை பார்த்த உடனே நான் எதுக்கு ஓடணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பக்கத்துலேயே போகாதுங்க, சரிங்களா? அடுத்தது நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு சின்ன கரெக்ஷன். புதுமை பெண் திட்டம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி 2022 ஆண்டு தொடங்கியிருப்பாங்க. நான் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி அப்படின்னு ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கில் சொல்லிட்டேன். ஆனால் செப்டம்பர் 5ஆம் தேதி தான் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? இதற்கான தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது. இதை வந்து புதுமை பெண் திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, புதுமை பெண் திட்டம் யாருடைய பெயரால் செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறது. இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி, இப்போது மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அது யாருடைய பேரால் வந்து கொடுக்குறாங்க, யாருடைய பேர்னால அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போது இந்த புதுமை பெண் திட்டத்துடைய முழு பேர் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படிங்கிறது தான். இதில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வி படிக்கிறாங்க, அதாவது காலேஜ் படிக்கிறாங்க அல்லது டிப்ளமோ படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இது. இது கல்லூரியில் சேரும் மாணவர்கள் இது மூலமாக, அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்துறது மூலமாக கல்லூரியில் சேர்கிற மாணவர்களுடைய சதவீதம் தமிழ்நாட்டில் 52% அதிகரிக்கப்பட்டிருக்கு. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சேர்கிற மாணவர்களுடைய விகிதம் வந்து 26% தான். இப்போ நம்ம தமிழ்நாடு ரொம்பவே உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ ஆண்களுக்கும் இதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கப்படும் அப்படின்னு இந்த ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் புதிய வெளியுறவுத்துறை செயலராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் விக்ரம் மிஸ்ரி. அடுத்தது அசைவ உணவை தடை செய்த இந்தியாவின் முதல் நகரம் எது? இதற்கான ஆன்சர் பாலித்தானா. அடுத்தது 48வது கோபா அமெரிக்கா கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் அர்ஜென்டினா. அடுத்தது 17வது யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் ஸ்பெயின். அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையால் எத்தனை நிலையான வளர்ச்சி இலக்குகள் நிர்ணயம் செய்யப்பட்டன? இதற்கான ஆன்சர் 17. அடுத்தது 55 பிரதமரின் சிறப்பு கல்லூரிகள் தற்போது எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். அடுத்தது சர்வதேச மணல் சிற்ப சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சுதர்சன் பட்நாயக். அடுத்தது தற்போது அறிமுகம் செய்ய உள்ள இந்தியாவின் முதல் போதைப் பொருள் எதிர்ப்பு உதவி எண் எது? இதற்கான ஆன்சர் 1933. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லையுமே மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குற அந்த திட்டத்துடைய பேர் யாருடைய பேரால் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.